ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? பச்சைக்கீரை தானே முளைச்சி வந்து நிற்கிது. அது வந்து இன்னைக்கு கத்திரிக்க போகிறோம். அது பருப்பெல்லாம் போட்டு கீரை போட்டுடலாம், கறி போட்டுடலாம். பூ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் சின்னதுலேயே பூ வந்துட்டு, இதுலேயும் பூ வந்துச்சு, இந்த இதில் பூ வந்துடுது, எல்லாத்துலேயும் பூ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னைக்கு வந்து அதை பிடுங்கி வச்சுட்டு நாளைக்கு பருப்பு போட்டு கறி வைக்கலாம். ஏன் பிடுங்க இல்லையா? மழை இருந்தால் இன்னும் அதுலேருந்தே முளைக்கும். அறுவடை, ஒரு சின்ன அறுவடை ஃப்ரெண்ட்ஸ், குட்டி அறுவடை அப்படிதானே. இன்னும் திருப்பி மழை இருக்குனால முளைச்சிடும். ஆமாம், நம்ம கட் பண்ணலட்டு முளைச்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துரும். பூ வராமல் இருந்துப்பி கொஞ்ச நாள் கூட விட்டுறலாச்சு. ஆமாம், ஒரு வாரம் கூட நிற்கும் போது இன்னும் கொஞ்சம் பெருசாகிருக்கும். பூ வந்தனால நமக்கு அது சரி, இதை விடாண்டாம். பூ வந்தனால தண்டு வந்து ஹார்ட் ஆகிடும். ஆமாம், அதான் சரி, அறுவடை பண்ணிடுவோம். பூ இல்லாதது விடுங்க அத்தா, பூ இருக்கிறத மட்டும் பண்ணுங்க. பூ இல்லாதது நிற்கட்டு, இந்த இதில் எல்லாம் நிற்கல. கொண்டே வெட்டிடும் சைடில் உள்ள பொருட்கள். வெட்டிடுங்க. சிவப்பு கீரையெல்லாம் சூப்பராக நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், செழிப்பாக நிற்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். மழை வந்துச்சு. ஆமாம், மழை வந்தனால எல்லாம் செழிப்பாக நிற்கி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆலிவேரையும் செழிப்பாக நிற்குது. இவ்வளோ கிடச்சிருச்சு, இவ்வளோ கீரை கிடச்சிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கிடச்சிருச்சு. பருப்பு போட்டு குறைக்க தேவையா? ஆமாம், இது பூவெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணலாம். ஆமாம், கீரையை வந்து நேற்று நைட்டே கழுவி பூவெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து பார்க்கவே சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸு. நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டில் தோட்டம் போட்டு அதில் எடுக்க காய்கறிகளும் சரி கீரையும் சரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கீரையை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் காலையில் கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து பருப்பு போட்டு அது வந்து கீரை சாம்பாராக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. கீரை சாம்பாராக வச்சப்பறம் நல்லா வெங்காயம் தக்காளி அப்புறம் கீரை வதக்கி சாம்பார் பொடியெல்லாம் போட்டு கீரை சாம்பாராட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆனில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ற நோட்டிஃபிகேஷனை ஆனில் வைங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம்.